அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது. உங்கள் ராசிக்கு செலவுகளை குறிக்கும் வீட்டில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலனை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் முதல் நாளை 2 முக்கியமான கிரகங்கள் இடமாறுகின்றன. இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரமும் மிதுன ராசிக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் செலவுகளையும் கொடுக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு செலவுகளை குறிக்கும் வீட்டில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சி நடக்கிறது. ஜூன் மாதம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமானதாக இருக்கும். கிரக பெயர்ச்சியை பொறுத்தவரை புதன் பெயர்ச்சியானது ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பயிற்சியாகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 இருந்து கடக ராசிக்கும் சஞ்சரிக்கிறார். மேலும் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் உங்களது வருமானமும் பெருகும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகின்றார். மேலும் இதனால் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். ஜூன் 15 முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் உங்கள் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு மற்றும் கேது பெயர்ச்சியில் மிதுன ராசிக்கு எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பணம் எப்படி செலவாகிறது என்பதை கவனிக்கவே முடியாது. செலவு பல வகையிலும் ஏற்படும். அலைச்சல் ஏற்படலாம், தூக்கம் கெடும், உடல் நல பாதிப்பு ஏற்படலாம், ஆன்மீக ரீதியான நாட்டம் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான காலம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் முதல் 2 வாரம் மிகவும் நெருக்கடியாக தோன்றும். செலவுகள், வீண் விரயம், அலைச்சல், உடல் நல பாதிப்பு போன்ற விஷயங்களில் அலைக்கழிப்பை உணர்வீர்கள். ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். ஜூன் 10ஆம் நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதன் பகவான் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருப்பதும் வியாபாரம், மூத்த சகோதரர் விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தையும் கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத தொடக்கம் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்யும் சூழல் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணம் தேவையற்ற விஷயங்களில் அதிகமாக செலவுகளை உண்டாக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் சிறிய அளவு வளைகாப்பு, பெயர் சூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இழுபறியாகி வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரயாசையின் பேரில் சாதகமாக நடந்து முடியும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும்.
தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள். இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்கள். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிகாரிகளின் ஆதரவு அமோகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக இருக்க போகிறது. விரயஸ்தனத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம், உறவுகளால் ஆதாயம், வியாபாரம், தொழில் வளர்ச்சி, போட்டியாளர்கள் விலகும் நிலை, செல்வாக்கு, புகழ் மீண்டும் தோன்ற வாய்ப்பு உண்டாகும். இதுவரைகள் தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பணம் பல வழிகளிலுமே வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோரின் நிலை உயரும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். தெய்வ அருள் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் படிக்கவும் இடம் கிடைக்கும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகிறது. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்கப் போகிறார். துணிச்சல், தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புடன் வழக்குகளிலும் வெற்றியை வழங்கப் போகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணம் பல வழிகளிலுமே வரும். விருப்பங்கள் நிறைவேறும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வெளிநாடு செல்வதற்கான மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமான மாதமாக இருக்கும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். சுய தொழில் செய்வோர் லாபம் காண்பீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயமான மாதமாக இருக்கும். உங்கள் 3ஆம் அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். ஆனால் அவை எல்லாமே ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய சொத்து, வாகனம், நகை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமையும். செல்வாக்கு உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும். பட்டம், பதவி, பொறுப்பு தேடி வரும். அரசியல்வாதிகளின் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். மாதம் முழுவதும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவீர்கள். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும்.
ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு, விரும்பி இடமாற்றம் ஏற்படலாம். விருப்பங்கள் பூர்த்தியாகும், லாபம் அடைவீர்கள். மாணவர்களின் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 1, 4, 8 மற்றும் 12. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.